இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆட்கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சீருடையுடன் முதன்முறையாக காவல் அதிகாரி ஒருவர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் அந்த ஏடிஜிபி ஜெயராம்? விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் ராமநகரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் கன்னட மொழியில் முதுகலை பட்டம் பெற்றவர். வரலாற்றில் எம்ஃபில் முடித்து டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். கர்நாடக அரசின் குரூப் பி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஜெயராம் காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தில் தனது 34வது வயதில் யுபிஎஸ்சி தேர்வெழுதி வெற்றியும் கண்டார். அதன்படி 1996ஆம் ஆண்டு பேட்சில் தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியானார். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு ஏஎஸ்பியாக தனது பணியை தொடங்கிய ஜெயராம் நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் எஸ்பியாகவும் பணியாற்றியுள்ளார். பதவி உயர்வின் மூலம் வேலூர், தஞ்சை, கோவை சரக டிஐஜியாகவும் சென்னை காவல்துறை வடக்கு இணை ஆணையராகவும் பணியாற்றியுள்ளார். அடுத்த கட்ட பதவி உயர்வில் மேற்கு மண்டலம் மற்றும் மத்திய மண்டலங்களின் ஐஜியாகவும் சென்னை காவல்துறையில் வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராகவும் நியமிக்கப்பட்டார் ஜெயராம். தமிழக காவல்துறையின் ஆபரேஷன் ஏடிஜிபியாகவும் குற்ற ஆவண காப்பக ஏடிஜிபியாகவும் பணிபுரிந்த ஜெயராம் ஐபிஎஸ் தற்போது ஆயுதப்படை ஏடிஜிபியாக பணியாற்றி வருகிறார். அடுத்த ஆண்டு மே மாதம் ஓய்வு பெற இருந்த ஜெயராம் தற்போது சிறுவனை கடத்திய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். காதல் விவகாரத்தில் திருவள்ளூரைச் சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகின. தனது மூத்த மகன் சுயமரியாதை திருமணம் செய்த நிலையில் இளைய மகனை அடையாளம் தெரியாத சிலர் கடத்தியதாக சிறுவனின் தாய் புகார் அளித்தார். நள்ளிரவில் தனது மகனை கடத்தியவர்கள் அவரை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்திவிட்டு பின் அதிகாலை 3 மணியளவில் பேருந்து நிலையத்தில் கொண்டு விட்டதாகவும் புகாரில் சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார். எனவே தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி அவர் அளித்த புகாரில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த காவல்துறையினர் 5 பேரை கைது செய்துள்ளனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.